அவங்க எப்படி டயபெட்டிஸை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ரைட் சைடு எனர்ஜியை சமப்படுத்திக்கணும். ரைட் சைடு எனர்ஜியை சரி பண்றதுக்கு நமக்கு என்ன முத்திரை இருக்கு? ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ? பிராண முத்திரை இருக்கு. அப்ப பிராண முத்திரை நல்ல வேலை பார்க்கணும்னா எந்த முத்திரை பண்ணா பிராணன் வேலை பார்க்கும்? அபானன். அப்ப பிராணன் அபானன் காம்பினேஷன். இதுவும் பண்ணணும், இதுவும் இது நைட்டு பண்ணணும். காலையில மோஷன் எல்லாம் போயிட்டு எல்லாம் வயிறு காலியானோம்னா இதை பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஓகே. இது நைட்டு பண்ணிட்டோன்னா பால் மூமெண்ட் வந்து எல்லாம் பிராணன் அபானன் காம்பினேஷன் இது நைட்டு பண்ணணும். என்ன பண்ணோம்? தூங்குறதுக்கு முன்னாடி. காலைல எழுந்து ஆய் போயிட்டு இது பண்ணணுமா? இது வந்து எனர்ஜி வந்து நல்லா அது ஒரு 5-6 மணி நம்மகிட்ட இருக்கு. வெறும் பிராணன் அபானன் காம்பினேஷன் மட்டும் செய்து சுகர் விட்டு நார்மல் ஆனவங்க யாருக்கெல்லாம் நீங்க உங்க ஃபேஸ பாருங்க, ரைட் சைடு ஐபால் யாருக்கெல்லாம் சுருங்கி இருக்கோ அவங்க எல்லாமே என்ன பண்ணலாம்? ஐபால் சுருங்கி பிராணன் அபானன் காம்பினேஷன் செய்து சுகர் லெவல் நார்மல் பண்ணிக்கலாம். அது ஒரு தனி தியரி இருக்கு. கல்லீரலை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும். நம்ம உடம்போட வலது பக்கத்துல முக்கியமான உறுப்பு எது? கல்லீரல். அந்த கல்லீரலை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் சரியாகுது. ஆனா இதுக்கு அதுவும் என்ன கனெக்ஷன் தெரியல. நிறைய தியரிஸ், நிறைய ரிசர்ச் இருக்கு. நம்மளுக்கு அந்த தியரி ரிசர்ச்லாம் தேவையில்ல. உடலினுடைய வலது பகுதியை சரி பண்றோம், அவ்வளவுதான். அப்ப பிராணன் அபானன் காம்பினேஷன். அடுத்ததா டயபெட்டிஸ் இருக்கும், ரொம்ப வெயிட் லாஸ்ல இருப்பாங்க, எடை ரொம்ப குறைவா இருப்பாங்க. டயபெட்டிஸ் இருந்து எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு அல்ல, எடை ரொம்ப குறைவா இருக்கும் டயபெட்டிஸ் வரும். இவங்களுக்கு என்ன சக்கரம் பாதிப்புனா மூலாதார சக்கர பாதிப்புனால வர்ற டயபெட்டிஸ். 2 விஷயத்துல சரி பண்ணிக்கலாம். ஒண்ணு ஒரு ஹேபிட், ஒரு முத்திரை. முத்திரை என்ன நமக்கு தெரியும், மண் முத்திரை. இன்னொன்னு ஹேபிட் என்னன்னா ஆயில் பாத், எண்ணெய் குளியல், ஆயில் பாத் ஹேபிட். செவ்வாய் வெள்ளி நம்மளுக்கு. அப்ப 2 காம்பினேஷன் பண்ணிக்கலாம். மண் முத்திரையும் செய்து கொண்டு எண்ணெய் குளியலையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுல டயபெட்டிஸ் அற்புதமா கண்ட்ரோல் ஆகும். சளி பிடிக்கும். எண்ணெய் குளியலுக்கு வேற லெவல்ல டயபெட்டிஸ் கண்ட்ரோல் நல்லா பார்த்துட்டேன். வெயில போக கூடாது, மத்தியானம் அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. கண்டிஷன் ஃபாலோ கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு தெரியும்ல? தெரியும், அமைச்சிருக்கீங்க. இல்ல நீங்க உங்க வீட்ல எல்லாம் முன்னாடி பண்ணாங்க, அத கொஞ்சம் டெரிகலேட் பண்ணி கரெக்ட்டா பண்ணிருங்க. அது வர்க் ஆகுது பிரேமா. வர்க் ஆகுதுன்னா மண் முத்திரையில எடை அதிகரிக்கும், எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகும், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வரும். அடுத்ததாக சக்கரங்களை ஹையர் லெவலுக்கு எலிவேட் பண்றதுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல இன்னொரு ஒரு லாஜிக்லையும் பார்க்கலாம். நிறைய நேரம் யாருக்கெல்லாம் கிரேவிங், ஃபுட் கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், டயபெட்டிஸும் இருக்கும், ஃபுட் கிரேவிங்கும் இருக்கும். டயபெட்டிஸும் இருக்கும், ஸ்வீட் ஃபுட் கிரேவிங்ல ஸ்வீட் கிரேவிங், கார்போஹைட்ரேட் கிரேவிங் எல்லாம் சொல்லலாம். கடுமையா கிரேவிங் இருக்கும். அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கிரேவிங்னா என்ன, கிரேவிங் ஏன் வருது, கெஸ் பண்ண முடியுமா? மேபி எனக்கு ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ரீசன் சொல்லுங்க. கிரேவிங் எதனால வருது? ஆசையா இருக்கும், சாப்பிடும் போல இருக்கும். ஹலோ எத்தனை போகணும்? ஹலோ கொசு கடிக்கலையா? கடிக்குது, நல்லா கடிக்குது. பின்னாடி கொசுலாம் கடிச்சிக்குது. அப்படி வேணா போயிடலாமா? லைட் கிட்ட அப்படி மூவ் பண்ணுவோம். சரி. என் பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். சமணமலையில படிச்சிருந்தீங்க. சரிப்பா, ஆக்சுவலி ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். எனக்கு சண்டேனால இன்னைக்கு வந்து ஒரு 10:30 வரை கிளாஸ் இருக்கு சார். நான் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு நான் இடையில டைம் இருந்தேன்னா இடையில நான் உங்களை கால் பண்றேன், இல்லாட்டா நாளைக்கு மார்னிங் ஃப்ரீயா பேசிக்கலாம். ஒன்றும் அவசரமான மெசேஜ் ஒன்றும் இல்லை சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்ப எதனால ஸ்வீட் கிரேவிங் எதனால வருது, இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். கீதா லட்சுமி மேம் கெஸ் பண்ண முடியுமா? எதனால ஸ்வீட் கிரேவிங் ஏன் வருது? அது பர்டிகுலர் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஏன் அப்படி ஸ்வீட்டை கண்டா அவ்வளவு, மற்றவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் அவ்வளவு சாப்பிடணும்னு தோணல, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்வீட்டை கண்ட உடனே அள்ளி வாழை போட்டுக்கணும்னு ஏன் தோணுது? அந்த கிரேவிங் எங்கிருந்து வருகிறது, எதனால் வருகிறது? சத்யா மேம் கெஸ் பண்ண முடியுமா? ஆமா மேம், நீங்க வந்து வியாழ முத்திரை செய்ய சொல்லிருக்கீங்க. அந்தந்த சத்தான தான்
உறுப்பு கணக்கு கொண்டு செய்யறதால தான் அந்த கிரேவிங் வருதுன்னு சொல்லி. அதாவது கரெக்ட், 100% கரெக்ட். என்ன பர்டிகுலரா என்ன சொன்னா, அதாவது நம்ம செல்ஸ் எல்லாம் இயங்குவதற்கு என்ன வேணும்? குளுக்கோஸ் வேணும், சக்தி வேணும், குளுக்கோஸ் வேணும், இனிப்பு வேணும், கார்போஹைட்ரேட் வேணும். இப்படின்னு சொல்லலாம். அது வந்து இனிப்பா மாறி குளுக்கோஸா மாறி நம்ம செல்கள் இயங்குவதற்கு இந்த குளுக்கோஸ் தேவை. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, செல்கள் எல்லாம் கதவை அடைச்சு வச்சிருக்கு. குளுக்கோஸ் எல்லாம் எங்க சுத்திக்கிட்டு இருக்கு? ரத்தத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப செல்கள் என்ன சொல்லுது? எனக்கு நான் இயங்குவதற்கு எனக்கு என்ன வேணும்? குளுக்கோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அதை அடம் பிடிச்சிட்டு இனிப்பு வேணும்ன்ற கிரேவிங்கை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. செல்கள் வந்து பிரெயினுக்கு என்ன சிக்னல் கொடுக்குது? என்கிட்ட வந்து குளுக்கோஸே இல்ல, எனக்கு வேணும் வேணும் வேணும்னு செய்தியை பிரெயினுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கு. பிரெயினுக்கு செய்தி போனோடனே உங்களுக்கு இனிப்பு எடுத்து நிறைய சாப்பிடணும் என்ன இருக்கு. ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த இனிப்பு எங்கவே சுத்துது அப்படின்னா அது அப்படியே நம்மளோட பிளட்ல தான் சர்க்குலேட் ஆகுமே ஒழிய பிளட்ல இருந்து செல்ஸுக்கு போறது இல்ல. அந்த பிளட்ல இருந்து செல்ஸுக்கு போகாம அங்க என்ன பண்ணிருக்கு? செல்கள்ல கதவு அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த செல்லோட கதவை திறந்து உள்ள போக வைப்பதற்கு என்ன அப்படின்னா வியான முத்திரை. வியான முத்திரை யாருக்கெல்லாம் ஸ்வீட் கிரேவிங் இருக்கோ, டயபெட்டிஸும் உண்டு, ஸ்வீட் கிரேவிங்கும் உண்டு அப்படின்றவங்க வியான முத்திரையில சுகர் லெவல அழகா குறைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த பேர் போட்டு தேடிக்கலாம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, டயபெட்டிஸ்ல வந்து ஒல்லியா இருக்கவங்க இருக்காங்க, ஒபீஸா குண்டானா ரொம்ப குண்டுன்னு சொல்ல முடியாது, ஒருவர் ரொம்ப பிளாபியா இருக்கவங்க இருக்காங்க, உடம்பு தொளப்பா ரொம்ப பிளாபியா இருக்கவங்க இருக்காங்க. இப்படி இருக்கவங்களுக்கு பர்டிகுலரா ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஜாஸ்தி இருக்கு. உங்களுக்கு வியான முத்திரை மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஜெனரலா ஒரு